எல்லாரும் ஐஸ்ல பொம்மை செஞ்சு கேள்விப்பட்டிருப்போம். ஐஸ்ல ஜூஸ் செஞ்சு கேள்விப்பட்டிருப்போம். ஐஸ்ல வீடு செஞ்சு கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஐஸ்லயே விமானம் தாங்கி கப்பல் செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விமானம் தாங்கி கப்பல் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்லயே உருவாக்கி 2ஆம் உலகப் போர்ல இது பயன்படுத்தலான்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா மனசுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, ஏன்டா கிளிக்குக்காக ஏதாச்சும் பேசுவியாடா அப்படின்னு தான் தோணும். இது எல்லாமே உண்மையிலே 1940 நடந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது 1940 பனிக்கட்டியை பயன்படுத்தி விமானம் தாங்கி கப்பல் செஞ்சாங்களா? இது என்னப்பா மண் குதிரையை நம்பி ஆத்துக்குள்ள இலக்கின கதையா இருக்கே அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் தோணும். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு ஐடியா கொண்டு வரப்பட்டது. இதற்கான புரோட்டோடைப்பும் பார்த்தோம் அப்படின்னா செஞ்சு பழக்கப்பட்டது. புரோட்டோடைப்பும் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான முறையில் இயங்குனதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா பெரிய கப்பலா உருவாக்கலான்னு பிளானும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் எப்போ நடந்திருக்கு, எந்த நாட்டில் நடந்திருக்கு, எதனால நடந்திருக்கு, இது எல்லாமே தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு ஐஸ் கட்டியில கப்பல் செய்யற வேலை எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1940களில் ஆரம்பிச்சிருக்கு. 1940களில் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் உலகப் போர் ரொம்பவுமே விகரசா போய்கிட்டு இருந்தது. இந்த 2ஆம் உலகப் போரில் தான் பார்த்தோம் அப்படின்னா அட்லாண்டிக் பகுதியில் ஜெர்மனோட யூபோட்டுன்னு சொல்லக்கூடிய சப்மரீன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் பிரிட்டனுக்கும் சரி, 2 நாடுகளுக்கும் நிறைய குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் பயணம் பண்ணக்கூடிய பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவோட டிரான்ஸ்போர்ட் ஷிப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட யூபோட்டுன்ற சப்மரீனை பயன்படுத்தி உடைச்சிருக்காங்க. மட்டும் இல்லாமல் நிறைய இந்த நாட்டை சேர்ந்த கப்பல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தாக்குதல்களுக்கு உட்பட்டிருக்கு. அதனால விருப்பான இந்த 2 நாடுகளும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அட்லாண்டிக் ஓசனை நம்ம கைப்பற்றதுக்காகவும் ஜெர்மனியோட ஆட்டத்தை நிறுத்தணுன்றதுக்காக ஏதாவது பிளான் பண்ணணுன்ற மாதிரி நம்ம பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது இவங்களுக்கு தோணுதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பனிக்கட்டில செய்யக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர். ஐடியாவை கொடுத்த மகான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டனை சேர்ந்த ஜெஃப்ரி பைக் அப்படின்ற நபர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விமானம் தாங்கி கப்பலை நம்ம பணியில செய்யலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதனால அப்படின்னா இந்த ஒரு காலகட்டங்கள்ல இரும்பும் சரி, அதுக்கு தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே கம்மியா இருந்திருக்கு. அதற்கப்புறமா இந்த போர்ல நிறைய செலவானதுனால பார்த்தோம் அப்படின்னா அதனால மேலும் ஒரு ஏர்கிராஃப்ட் கரியரை அந்த ஒரு காலத்துல கட்ட முடியல. இப்ப இருக்க நிலைமையில தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நபர் சொன்ன ஐடியாவை பேஸ் பண்ணி கப்பலை பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்ல கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான புரோட்டோடைப் பார்த்தோம் அப்படின்னா அன்றைய காலகட்டங்கள்ல கனடால இருக்கக்கூடிய ஒரு ஏரியில கட்டப்பட்டது. ஏரியில கட்டப்பட்டு அந்த புரோட்டோடைப்பும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா மிதக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. என்னப்பா அதை கட்டியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கனக்குள்ளதான் நிறைய சிக்கல்கள் வந்தது. மட்டும் இல்லாம அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பண விரயம் இருந்தது. இது போக இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தாருன்னு ஒருத்தர் பேரு சொன்னாங்க பாத்தீங்களா, ஜெஃப்ரி பாய்க்ன்றவரு. ஜெஃப்ரி பாய்க் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவர் கொடுத்த ஐடியாவில இருந்து இவரை வெளியே அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா இவர் கொடுத்த ஐடியா வச்சு கப்பலை செய்யலான்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இப்படி இவங்க கப்பலை செஞ்சு முடிச்சாங்களா, அந்த கப்பலை செய்யும்போது என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சு, இதுக்குள்ள நடந்த பொலிட்டிக்கல் எல்லாம் பத்தி தான் ஃபுல் லென்த் காணொலி போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன்.